வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தோனேசியாவில் உள்ள சிவன் கோவிலில் அந்நாட்டு அதிபருடன் சேர்ந்து பிரதமர் மோடி வழிபாடு. இரு நாடுகளும் கூட்டு சேர்ந்து கோவிலை சீரமைக்கும் பணிகளும் தொடக்கம். மகாராஷ்டிரத்திலும் குஜராத்திலும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ள நிலைமையை கேட்டறிந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தேவையான உதவிகளை செய்வதாக உறுதி. பள்ளியில் ஆய்வு செய்தது குறித்து அமைச்சர் கீர்த்தனா வீடியோ வெளியிடவில்லை. அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியதும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதிரடி விளக்கம். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணி நீக்கம் செய்யப்படுவர் என்று அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை. அடுத்த மாதம் முதல் 25 விழுக்காடு ஊதியம் உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. சமூக விரோதிகள் அச்சமின்றி சுதந்திரமாக சுற்றித் திரியும் அளவுக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிவு. சென்னையில் காவல் உதவி ஆய்வாளர் மீதான தாக்குதலை அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சுட்டிக்காட்டல். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்ற எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் போர் மூண்டதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்று விசாரணை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தோனேசியாவின் யோக்யகர்த்தாவில் உள்ள பரமரன் சிவன் கோவிலில் வழிபாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த கோவிலை சீரமைக்கும் பணிகளையும் தொடக்கி வைத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேசியாவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 3ஆம் நாளான இன்று அவர் அந்நாட்டு அதிபர் பிரபவ சுபியாந்தோவுடன் ஹெலிகாப்டரில் யோக்யகர்த்தாவில் உள்ள பிரம்பனன் சிவன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றார். இருவரும் வானில் ஹெலிகாப்டரில் இருந்து கோவில் அமைந்துள்ள இடத்தை கண்டுகளித்த காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அப்போது இந்தோனேசியா விமானப்படை விமானங்கள் இருபுறமும் பாதுகாப்பு கொடுத்து பறந்து வந்தன. இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் யோக்யகர்த்தாவில் உள்ள 1000 ஆண்டு பழமையான பிரம்பனன் கோவில் ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ அமைப்பால் உலக மரபு சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஹெக்டேர் பரப்பளவில் 240 கோவில்களின் தொகுப்பான இது உலகிலேயே 2வது மிகப்பெரிய இந்து கோவிலாகும். கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் உள்ளது உலகின் மிகப்பெரிய இந்து கோவிலாகும். இந்த கோவிலுக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அந்நாட்டு அதிபரையும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரும் இந்தோனேசிய மக்களும் தேசிய கொடியசைத்து வரவேற்றனர். கோவில் வளாகம், அதன் வரைபடம், கட்டுமான சிறப்புகள், சிற்பங்களின் வடிவமைப்பு ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தோனேசிய அதிபரும் நடந்து சென்று கண்டுகளித்தனர். கோவில் வளாகத்தை இந்தியாவும் இந்தோனேசியாவும் கூட்டமாக இணைந்து பராமரிக்கும் திட்டத்துக்கான கல்வெட்டை இரு நாட்டு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பரமரன் கோவில் வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தோனேசிய அதிபரும் அந்நாட்டு மக்களும் வழிபாடு மேற்கொண்டனர். கோவில் வளாகத்துக்கு வெளியே கூடியிருந்த மக்களை சந்தித்த பிரதமர் மோடி அவர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக நன்றியை தெரிவித்தார். சிறார்கள் பலர் தங்கள் வரைந்த படங்களை பிரதமர் மோடியிடம் காட்டி அதில் கையொப்பம் பெற்றனர். கோவில் வளாகத்துக்கு வெளியே இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பண்பாட்டு மனம் வீசும் இந்த கோவிலை கண்டுகளித்த போது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கோவிலும் வீசும் பண்பாட்டை மனத்தை உணர்ந்ததாக கூறினார். இந்த கோவிலின் பண்பாட்டு மனம் இரு நாடுகளையும் ஒன்றையொன்று இணைப்பதாக கூறிய அவர், இதை சிறப்பாக பேணி காக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவின் 2வது பெரிதான இந்த கோவிலில் சிவன், துர்க்கை, பிள்ளையார் ஆகியோரின் சிலைகள் உள்ளதாக தெரிவித்தார். இங்கு மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகள் 2029ஆம் ஆண்டுக்கு முன் முடிக்கப்படும் என்று இந்தோனேசிய அதிபர் உறுதியளித்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, சீரமைக்கப்பட்ட பின் தானும் இங்கு வந்து அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கப் போவதாக உறுதியளித்தார். மகாராஷ்டிரத்திலும் குஜராத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களின் முதலமைச்சர்களிடமும் தொலைபேசியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்துள்ளார். மகாராஷ்டிரத்தின் மேற்கு கடற்கரை மாவட்டங்களில் விடாமல் கனமழை பெய்து வருகிறது. நவி மும்பையில் சயான் பன்வேல் சாலையில் கனமழையால் பகல் பொழுதிலும் இருட்டாக இருந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு மெதுவாக சென்றனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மும்பை பூனே கிழக்கு விரைவு நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து குறைவாகவே காணப்பட்டது. அதே நேரத்தில் மும்பை குர்லாவில் மாநகரத்தை நோக்கி வரும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடாத மழையிலும் காலையிலேயே பணிக்கு செல்பவர்கள் புறப்பட்டதால் சாலையில் நெரிசல் ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மும்பையிலும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மிதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
மும்பையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அந்தேரியில் மேற்கு விரைவு நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் குஜராத்தின் மாங்குரோல் என்னுமிடத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தாழ்வாக உள்ள பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளும் நீரில் மூழ்கியுள்ளன. குஜராத்தின் மிதிகாடி, சவ்லி ஆகிய இடங்களில் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ரப்பர் படகுகளின் உதவியுடன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுடன் தொலைபேசியில் பேசி மாநிலத்தில் மழை வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். அதேபோல் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் தொலைபேசியில் பேசிய அமித்ஷா அந்த மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று அவர் உறுதியளித்தார். பள்ளியில் ஆய்வு செய்தது குறித்து அமைச்சர் கீர்த்தனா எந்தவொரு ஆடியோ அல்லது வீடியோவையும் வெளியிடவில்லை என்றும் இந்த விவகாரத்தை ஊடகங்கள் தான் சர்ச்சையாக்கியுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உலக தமிழர் மாநாட்டை நடத்துவதற்கான முதல் கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமைச்சர் கீர்த்தனா குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசு பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆய்வு மேற்கொள்வது காலங்காலமாக பின்பற்றப்படும் ஒரு மரபுதான் என்று கூறினார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா எந்த ஒரு ஆடியோ அல்லது வீடியோவையும் வெளியிடவில்லை என்றும் ஊடகங்கள் தான் அதனை சர்ச்சையாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒட்டுமொத்த குற்றங்களுக்கும் தாய் காரணியாக விளங்கும் போதை கலாச்சாரத்தை இந்த அரசு வேரோடு அளிக்கும் என்றும் உறுதியளித்தார். தமிழகத்தில் கல்வித்துறையை மேம்படுத்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்கள் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டில் பண்ணதோடைய விளைவை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததோடைய வெளிப்பாடு தான் இது. ஆக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுது. சட்டமன்றத்திலே அதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். சிங்கப்பெண் திட்டம் உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சீரியல் அஃபெண்டர்ஸ் அரசு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது ஒரே நாளில் எல்லாமே சரி பண்ண முடியும். ஆனால் ஒரு நாள் இது எல்லாமே சரி செய்யப்படும். இதனுடைய பிரச்சனைகளினுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் அந்த மாதிரி அது அவராக வலிந்து அந்த கூட ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை அழைச்சிட்டு போல அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாருமே வராங்க. ஒரு அரசியல் தலைவர் இருக்கும்போது வர்றவங்களாம் போட்டோ எடுக்கும்போது யாரும் தடுக்கவும் முடியாது. இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை இன்னும் கவனமாக இருக்க சொல்லியிருக்கேன். இனிமேல் டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணி நீக்கம் வரை நடவடிக்கை இருக்கும் என்றும், டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25 விழுக்காடு ஊதியம் உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜய் டாஸ்மாக் ஊழியர்களின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 25 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்க கூறியுள்ளதாக தெரிவித்தார். இதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,340 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாயாக ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று கூறினார். விற்பனையாளர்களுக்கு 19,413 ரூபாயாகவும் மேற்பார்வையாளர்களுக்கு 22,313 ரூபாயாகவும் ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் இந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வரும் என்று கூறினார். இனிமேல் கூடுதல் விலைக்கு விற்றால் பணி நீக்கம் வரை நடவடிக்கை இருக்கும் என்று குறிப்பிட்டார். அதனால் அந்த செலவினங்கள் குறையும். அந்த மின்சார கட்டணமும் சீக்கிரமே அதை ஒரு வரைமுறை கொண்டு வர போகிறோம். அந்த சில இடத்துல வாடகை பிரச்சனை இருக்குங்கிறாங்க, அதுவும் என்னென்னு விசாரித்து அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறோம். இந்த மாதிரி படிப்படியாக அவங்களோட அந்த ஊழியர்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு வர இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகபட்சம் 500 ரூபா, 750 ரூபா, சில சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா அந்த இன்சென்டிவ் பீரியட் கட் பண்ண அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணி 2000 ரூபாயாக கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு இருந்துட்டு இருந்துச்சு. சமூக விரோதிகள் எந்தவித அச்சமுமின்றி சுதந்திரமாக சுற்றித் திரியும் அளவுக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தை சிரித்துக் கொண்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை KK நகரில் பொதுமக்களை அச்சுறுத்திய ரவுடியை பிடிக்க முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சேலம் அருகே வீட்டுக்கு வெளியே உறங்கிக் கொண்டிருந்த திமுக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டது உட்பட தமிழகத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் குற்றங்கள் பொதுமக்களிடம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
சமூக விரோதிகள் எந்தவித அச்சமுமின்றி சுதந்திரமாக சுற்றித் திரியும் அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய ரவுடி மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு காவல்துறையை முழு சுதந்திரத்துடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதை அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் போர் மூண்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஈரானுடன் அமெரிக்கா உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. இந்த உடன்பாட்டை மீறி செவ்வாயன்று 3 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானில் உள்ள 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதை வெளிப்படையாக ஈரான் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைனிலும் குவைத்திலும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாங்கள் தாக்குதலை நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்படிக்கை செய்ததால் எண்ணெய் விலை குறைந்திருந்தது. இந்நிலையில் இரு நாடுகளிடையே மீண்டும் போர் மூண்டுள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கேட்ட மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லாத தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய விவகாரத்தில் திருநாவுக்கரசு உட்பட 8 பேரை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது தம்பி அசோக்குமாருக்கும் தொடர்பு இருப்பதாக முடிவு செய்தனர். இந்நிலையில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி இருவருக்கும் காவல்துறையினர் சம்மன் அனுப்பிய நிலையில் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகினர். இதையடுத்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. கவர்னரிடம் புகார் கொடுக்கும் அரசியல் கட்சிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி அருகே வீராகாலூரில் மனித உரிமை காப்பாளர் தந்தை ஸ்டேன் சுவாமியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது லஞ்சமில்லாத மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர் விஜய் நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் எவ்வித செலவும் இல்லாமல் தற்போது அனைவருக்கும் அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதாக கூறினார். கவர்னரிடம் புகார் கொடுக்கும் அரசியல் கட்சிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து கூட்டம் முடிவடைந்தவுடன் சொந்த ஊர் மக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கி கிறிஸ்தவ பங்கு தந்தையுடன் அமர்ந்து உணவருந்தினார். தென்காசியில் மனு அளிக்க வந்த விவசாயிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திக்க மறுப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து விவசாயிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்டத்தில் 4 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தியதை ரத்து செய்ய கோரியும் 79,000 மரங்களை வெட்டுவதற்கான ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனைவரும் செல்ல அனுமதி இல்லை, 10 நபர்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவர் என கூறியதை தொடர்ந்து 10 பேர் மட்டும் உள்ளே சென்றனர். தொடர்ந்து 3 நபர்கள் மட்டுமே அலுவலகத்திற்குள் செல்ல அனுமதி வழங்கப்படும் என கூறியதை தொடர்ந்து விவசாயிகள் வெளியே வந்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக வளாக கூட்டரங்கில் புதிதாக அமைக்கப்பட்ட டர்ஃப் கிரிக்கெட் மைதானத்தை அமைச்சர் என் ஆனந்த் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகள், குடிநீர் வழங்கல், சாலை வசதிகள் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து அரசின் திட்டங்கள் தாமதமின்றி மக்களை சென்றடைய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாக கூட்டரங்கில் புதிதாக அமைக்கப்பட்ட டர்ஃப் கிரிக்கெட் மைதானத்தை அமைச்சர் என் ஆனந்த், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கூட்டாக திறந்து வைத்தனர். இதன் பின்னர் அமைச்சர் என் ஆனந்த் மற்றும் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மைதானத்தில் இறங்கி கிரிக்கெட் விளையாடினர். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது என கருதி வாரச்சந்தை செயல்பட நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் வாரச்சந்தையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக வியாபாரிகள் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனிடம் புகார் தெரிவித்திருந்த நிலையில் இதுகுறித்து அவர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் வாரச்சந்தையை தற்காலிகமாக மூடப்படுகிறது என அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் வாரச்சந்தை நாள் என்பதால் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த வாரச்சந்தையை மூடியது கண்டனத்துக்குரியது என கூறி முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், சண்முகநாதன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் ஒன்றிணைந்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் நடவடிக்கையின் பேரில் பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வாரச்சந்தை தொடங்கியது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜய் சரவணன் செய்தியாளரிடம் பேசிய போது, வியாபாரிகளிடம் கூடுதலாக பணம் வசூல் செய்வதால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது என கருதி வாரச்சந்தை செயல்பட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தன் மீது தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். நான் போன வாரம் இந்த மக்களுக்கு நல்லது, அதாவது எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய நான் வந்தேன். என்ன எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சண்டையை நிப்பாட்ட யாரையும் சொல்லலை, யாரும் சொல்ல போறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நிப்பாட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மக்களோட மக்களோட வாழ்வாரத்தை இன்னைக்கு இந்த சந்தைக்கு எல்லாம் வராங்க. என்னன்னா அவங்களோட அன்றாட இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு கடையில் வாங்குறதுக்கும் காய்கறி வாங்குறதுக்கும் இங்கே வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இதனால தான் சந்தைக்கு வராங்க. அந்த இதில் இவங்க அதிகப்படியாக வாடகை வசூல் பண்ணுறதுனால அதோட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 24 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வசூல் பண்ணுறதோ வாரம் 4 லட்ச ரூபா வசூல் பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் முறைப்படியான ஆவணங்களை எடுத்திருக்கோம், தெளிவு பண்ணியிருக்கோம். அனக்காவூர் ஒன்றிய அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் திடீரென ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அனக்காவூர் ஒன்றிய அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனக்காவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் குடிநீர், சிமெண்ட் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஒன்றிய வேளாண் அலுவலகத்தை ஆய்வு செய்தார். அங்கு வேளாண் குடோனில் வைக்கப்பட்டிருந்த வேளாண் பொருட்களை பார்வையிட்டார். மேலும் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர், துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் இறப்பு சம்பவம் குறித்து ஆய்வு செய்யாமல் சமூக நல்லிணத்திற்கு எதிராக ஆணவ கொலை என்று கூறுவதாக பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தங்குடி கிராமத்தில் கடந்த 30ஆம் தேதி காதலர்களான 17 வயது சிறுமியும் அவரது காதலர் பார்த்திபனும் தற்கொலை செய்து கொண்டனர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், மாநில பொருளாளர் திலகமாமா, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி, உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து சிறுமியின் தாயார் மற்றும் குடும்பத்தினருடன் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியாவை சந்தித்து மனு அளித்தனர். இதன் பின்னர் வடிவேல் ராவணன் செய்தியாளரிடம் பேசிய போது, பள்ளி படிப்பை முடித்த சிறுமியை கட்டாயப்படுத்தி காதலித்த இளைஞர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் இறப்பு சம்பவம் குறித்து ஆய்வு செய்யாமல் சமூக நல்லிணத்திற்கு எதிராக ஆணவ கொலை என்று கூறுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் தற்கொலை செய்து கொண்டதாக மருத்துவ சான்றுகள் தெரிவிப்பதாக கூறினார். எனவே ஆணவ கொலை என்று பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த இவர்களுடைய உடற்கூறு ஆய்வில் இவர்கள் தற்கொலை என்று மருத்துவர் சான்றளித்திருக்கிறார். ஆனால் அதற்குள் சில விசமிகள், சில இந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகளிலே சிலர், அதிலும் இந்த CPIM அந்த கட்சியை சார்ந்த சண்முகம் கொஞ்சம் கூட ஆய்வே இல்லாமல் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானவராக இருந்து கொண்டு இதை சோழவந்தான் தொகுதியில் அதிமுகவின் புதிய ஒன்றிய செயலாளர் நியமனம் செய்துள்ளதை அடுத்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அதிமுக ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு வந்த கணேசன் திடீரென தாவேகா கட்சியில் இணைந்ததால் புதிய ஒன்றிய செயலாளராக பெரியசாமியை முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் நியமித்தார்.
புதிய ஒன்றிய செயலாளர் அறிவிப்பை தொடர்ந்து சோழவந்தானில் உள்ள ஜனக நாராயணன் பெருமாள் கோவில் மற்றும் ஜனகி மாரியம்மன் கோவில் ஆகிய திருத்தலங்களில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு வந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை செய்தனர். புதிய நிர்வாகி நியமனத்தால் சோழவந்தான் பகுதியில் அதிமுகவினர் தங்களது களப்பணிகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருமண மண்டபங்களில் தற்காலிக ஜவுளி கடை அமைத்து விற்பனை செய்வதை தடை செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பொள்ளாச்சி ஜவுளி கடை வியாபாரிகள் மனு அளித்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார ஜவுளி வியாபாரிகள் திருமண மண்டபங்களில் தற்காலிக ஜவுளி கடைகள் அமைக்கப்படுவதால் நிரந்தர ஜவுளி வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி மனு அளித்தனர். இதுகுறித்து நிரந்தர ஜவுளி வியாபாரிகள் செய்தியாளரிடம் பேசிய போது ஆடி பண்டிகையொட்டி திருமண மண்டபங்களில் தற்காலிக ஜவுளி கடைகள் அமைத்து விற்பனை செய்யப்படுவது தங்களது வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கிறது என தெரிவித்தனர். மேலும் நிரந்தர கடை வியாபாரிகள் வாடகை, மின்சார கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு அரசு வரிகளை முறையாக செலுத்தி வருவதாக தெரிவித்தனர். எனவே திருமண மண்டபங்களில் தற்காலிக ஜவுளி கடைகள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தற்காலிக கடைகள் மீது சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். வருஷ கணக்காக வந்து பொள்ளாச்சியில் வந்து மட்டும் அந்த மக்களுடைய பூர்வீக தன்மைக்கு ஏற்ப வந்து மட்டும் ஜவுளி வியாபாரங்கள் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. மக்களுடைய ஆதரவு பெற்று அந்த ஜவுளி நிறுவனங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டி, மாநகராட்சி டேக்ஸ் கட்டி, தொழில் வரி கட்டி, அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சம்பளம், போனஸ் அந்த மாதிரி பலவிதமான செலவுகள் வந்து கடைகளுக்கு இருக்கின்றன. சோழவந்தான் அருகே விநாயகர் கோவில் இடிப்பு விவகாரத்தில் சமூக மோதலை உருவாக்க முயலும் சமூக விரோதிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள தாராப்பட்டி கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவில் திருவிழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கிராமத்தை சேர்ந்த 4 தனிநபர்கள் சிலர் ஊர் மக்களை தவறான வழியில் தூண்டிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவில் உரிமையாளர்கள் அப்பகுதியில் இல்லாத நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்த விநாயகர் கோவிலை அந்த நபர்கள் இடித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தட்டி கேட்டபோது இது தங்களுக்கு சொந்தமான கோவில் என்றும் குடும்பத்தினர் அனைவரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவதாக கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சுயநலத்திற்காக ஜாதி சண்டையை மூட்டிவிட்டு சமூக சீர்கேட்டை உருவாக்க முயலும் 4 தனியார் நபர்கள் மீது தமிழக அரசு சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறையில் உள்ள 2 ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை இல்லாததால் 2 பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கோவை வால்பாறை அருகே உள்ள ரொட்டிக்கடை மற்றும் சிங்கோனா ஆகிய 2 ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை இல்லாததால் 2 பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து ஜூலை மாத இறுதிக்குள் மாணவர் சேர்க்கை நிறைவடைந்ததால் பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்குரிய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகளும் ஊழியர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் டாஸ்மாக் தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 24 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில இணை பொதுச் செயலாளர் மரகதலிங்கம், மாநில துணைத் தலைவர் ராமர், மாநில செயலாளர் அழகுமலை, மாநில தலைவர்கள் கனகராஜ், அரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். பூவிருந்தவல்லி அருகே குடிநீர் குழாயில் வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் 2 மாதங்களாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் காலி குடத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சென்னீர்குப்பம் ஊராட்சி மூலம் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக அப்பகுதியில் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் குழாய்களில் தண்ணீர் வந்து 2 மாதங்களாகியுள்ளது என்றும் நிலத்தடி நீரும் மாசு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் தேவைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து வருவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து புகார் அளிக்க பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்தை சந்திக்க சென்றபோது கட்சி நிர்வாகிகள் இல்லாமல் புகாரை பெற முடியாது என்று கூறி சென்றதாக கூறினார். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் அனைவரும் பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். டிவிக்கு ஆளுங்கள் வந்தது கிடையாது. இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் போட்டிருக்காங்க. அது அவங்கள நம்பி தான் போட்டது.
இப்போ ஒரு மே மாதத்துலேருந்து இப்போ ஜூலை மாதம் வரைக்கும் ஆச்சு. பிடிஓக்கு லெட்டர் கொடுத்தாச்சு, கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்தாச்சு, எம்எல்ஏ டைரெக்டாக போய் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து கட்சிக்காரங்கள் இல்லாமல் மீட் பண்ணாத வராத அப்படின்னு ஒரு மக்கள் சார்பாக போயிட்டு. ஆடுதுறை அருகில் உள்ள ஒரு வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகில் ஜெகபர் நாச்சியார் என்பவரது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்த ஜெகபர் நாச்சியார் மற்றும் அவரது மகள் உள்ளிட்டோர் வீட்டை விட்டு வெளியேறினர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவிடைமருதூர் தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த 5 சவரன் தங்க நகைகளும் பல்லாயிரம் ரொக்க பணமும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் தீயில் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. இச்சம்பவம் குறித்து கும்பகோணம் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் கவுன்சிலர்கள் 25,000 ரூபாய் நிதியுதவியும் மளிகை பொருட்களையும் வழங்கி ஆறுதல் கூறினர். மேலும் அரசு சார்பில் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் சாந்தமீனாவும் மளிகை பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். கோவில்பட்டியில் மதுபோதையில் பெற்ற தாயையே மகன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் தன் கணவரை இழந்து 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் வாழ்ந்து வருகிறார். இவர்களில் மூத்த மகனான மாரிசெல்வத்திற்கு திருமணமாகி கடந்த ஓராண்டாக மனைவியை பிரிந்து தன் தாயுடன் வசித்து வந்தார். மற்ற 2 பிள்ளைகளும் வெளியூரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாரிசெல்வம் மதுபோதையில் தனது தாயை அடித்து உதைத்து பலவந்தப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் காயமடைந்த தாயார் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாரிசெல்வத்தை கைது செய்தனர். சங்ககிரி அருகே சொத்துக்காக தந்தையை மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்த மகனுக்கு சேலம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வேடச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி சின்ன பழனிக்கு துரைசாமி மற்றும் சுப்பிரமணி என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் துரைசாமி கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் சின்ன பழனிக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை பாகம் பிரித்து தருமாறு இளைய மகன் சுப்பிரமணி தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார். அதற்கு மூத்த மகன் இறந்து 1 ஆண்டு கூட ஆகவில்லை, அதற்குள் என்ன அவசரம் என்று கூறி சின்ன பழனி மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தனது தந்தை சின்ன பழனியை மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். தகவல் அறிந்த சங்ககிரி காவல்துறையினர் சுப்பிரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு சேலம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இறுதி விசாரணையில் கூடுதல் அமர்வு நீதிபதி சுப்பிரமணிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அரசின் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஆலங்குளம் அருகில் 5ஆம் கட்டளையில் உள்ள அரசு திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்த இந்த சேமிப்பு மையத்தில் மொத்தம் 27,000 டன் நெல் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மழையால் நனையாத வகையில் தார்பாய்கள் கொண்டு மூடப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு அரிசி மூட்டைகள் அனுப்பப்படும். இந்நிலையில் நேற்று காலை சுமார் 10 மணி அளவில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளில் இருந்து புகை வந்ததை காவலாளி கவனித்தார். உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதற்குள் பலத்த காற்று வீசியதால் தீ மளமளவென பரவி அருகில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளிலும் பற்றியது. தகவல் அறிந்ததும் ஆலங்குளம், சுரண்டை, தென்காசி தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் பொக்லைன் இயந்திரம் மூலம் தீ பற்றிய நெல் மூட்டைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீயை அணைக்கும் போது அதிக அளவில் தண்ணீர் பாய்த்ததால் தீப்பிடிக்காத பல நெல் மூட்டைகளும் தண்ணீரில் நனைந்து போனதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் தீயில் எரிந்தும் தண்ணீரில் நனைந்தும் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட மதிப்பீட்டில் தெரிய வந்துள்ளது. மின்கசிவு, தட்பவெப்பநிலை மாற்றம் ஆகியவற்றால் தீ பிடித்ததா அல்லது யாரேனும் திட்டமிட்டு தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் கடையம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தீ விபத்து நேர்ந்த இடத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுடன் தீயில் சேதமிழந்த நெல் மூட்டைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் தாவேகா மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தியும் சென்றிருந்தார். திருவள்ளூர் அருகே காக்கலூர் ஏரியில் டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் 15 மில்லியன் கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும். இந்த ஏரியில் கடந்த ஆண்டு மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளிலிருந்து கழிவுகளை இந்த ஏரியில் போடுகின்றனர். குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவு நீரும் ஏரியில் கலக்கிறது. இதனால் காக்கலூர் ஏரியில் உள்ள தண்ணீர் மாசடைந்து விட்டது. இதனால் இந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து கரையோரம் மிதக்கின்றன. 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கரையோர பகுதிகளில் மீன்கள் செத்து மிதப்பதால் தூய நாற்றம் வீசுகிறது. இதனால் மீன்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் பரிந்துரை செய்ததாக கூறப்படும் கடிதம் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக அமைச்சர் சம்பத்குமார் பெயரில் வெளியாகியுள்ள பரிந்துரை கடிதத்தால் சமூக வலைதளங்களில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கரும் பரிந்துரை கடிதம் கொடுத்துள்ள விவரம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் குறிப்பாக அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக தாவேகா நிர்வாகிகளே சிலர் பொதுவெளியில் குற்றம் சாட்டினர். இதனால் அரசு வழக்கறிஞர் நியமனங்கள் அரசியல் பரிந்துரைகள் மூலம் நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ள நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தரப்பிலும் வலியுறுத்தியுள்ளனர். தாராபுரம் அருகே ITI கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தளவாய்பட்டினத்தை சேர்ந்தவர் மணிசங்கர். இவர் தாராபுரத்தில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் உயர்மன் பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலை அவரது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு தனக்கு படிப்பு சம்பந்தமான வேலை இருப்பதாக கூறிவிட்டு ஒரு அறைக்குள் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் மணிசங்கர் இருந்த அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டு கிடந்ததால் சந்தேகமடைந்த அவருடைய பாட்டி கதவை தட்டியுள்ளார். உள்ளே இருந்து எந்தவித பதிலும் வராததால் பதற்றமடைந்த அவர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்தார். உடனடியாக அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மணிசங்கர் அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதன் பின்னர் மணிசங்கரை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மணிசங்கர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அருகே பிரபல ஆயில் மில் அதிபர் காரில் வந்து 5 பேர் கொண்ட மர்ம நபர்களால் அரிவாளால் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கணபதி பாளையத்தை சேர்ந்தவர் தங்கவேல். இவர் ஆயில் மில், அரிசி ஆலை, ஹாலோ பிளாக் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வரும் பிரபல தொழிலதிபர் ஆவார். இவருக்கு விஜயலட்சுமி என்ற மனைவியும், இந்திராஜ் என்ற மகனும், 8ஆம் வகுப்பு படிக்கும் சர்விகா என்ற மகளும் உள்ளனர். தங்கவேல் தனது மாமனார் முத்துசாமி மற்றும் மாமியார் சகுந்தலா ஆகியோரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து குடும்பத்துடன் தங்க வைத்துள்ளார். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 40 ஏக்கர் மதிப்புள்ள நிலம் மற்றும் சில சொத்துக்களை தன் பெயருக்கு எழுதி வாங்கி தன்வசப்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சகலை பாலதண்டபாணிக்கும் தங்கவேலுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை ஏதுமின்றி தீராத பகை நீடித்து வந்துள்ளது. இந்நிலையில் கணபதி பாளையத்தில் உள்ள தனது ஆயில் மில்லில் பணிகளை முடித்துவிட்டு தங்கவேல் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென தங்கவேலை கத்தியால் கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இதனால் அவர் அப்பகுதியில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். அப்போது அந்த வழியாக வந்த அவரது மகன் இந்திராஜ் தங்கவேல் இரத்த வெள்ளத்தில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதன் பின்னர் அவர் உடனடியாக தாராபுரம் காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் தங்கவேலை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஆண்டு நடந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் உயிர் பறித்த வழக்கில் நேரில் பார்த்த முக்கிய சாட்சிகளில் ஒருவரான தங்கவேல் தற்போது வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் அருகே பசுமலையில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஆணையூரை சேர்ந்த இம்ரான்கான் தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருப்பரங்குன்றம் அருகே பசுமலையில் மற்றொரு இருசக்கர வாகனம் அவரது வாகனத்தின் மீது மோதியது. இதில் இம்ரான்கான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு வாகனத்தில் வந்த நபர் பலத்த காயங்களுடன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தூர் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த மனைவியே
கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சங்கராபுரத்தில் உள்ள ஆர்சி தெருவை சேர்ந்த மணியும், கோவில்பட்டி அருகே அப்பனேரியை சேர்ந்த திவ்யா பாரதியும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திவ்யா பாரதிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்த மணி தினமும் குடித்துவிட்டு வந்து அவருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். வழக்கம் போல் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்ட போது திவ்யா பாரதி தள்ளிவிட்டதில் மணி வழுக்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மணியின் மனைவி திவ்யா பாரதியை கைது செய்து நடத்திய விசாரணையில் திவ்யா பாரதி சண்டையின் போது மணியை பாத்ரூமில் தள்ளிவிட்டு கத்தியை எடுத்து மணியின் தொண்டையில் குத்தியதும் அதிலிருந்து வெகுநேரம் ரத்தம் வெளியேறியதால் மணி உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்று போட்டியில் கொலம்பியாவை வீழ்த்தி சுவிட்சர்லாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. கனடாவின் வான்கூவரில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகள் மோதின. போட்டியின் முதல் மற்றும் 2ஆம் பாதி வரை இரு அணிகளும் கோல் அடிக்காததால் பெனால்டி ஷூட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடிய சுவிட்சர்லாந்து அணி 4-3 என்ற கோல் கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தியது. இதன் மூலம் சுவிட்சர்லாந்து அணி வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் கொலம்பியா அணி நடப்பு தொடரில் இருந்து வெளியேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,06,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 13,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,16,336 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 440 புள்ளிகள் குறைந்து 77,740 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 132 புள்ளிகள் குறைந்து 24,266 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தோனேசியாவில் உள்ள சிவன் கோவிலில் அந்நாட்டு அதிபருடன் சேர்ந்து பிரதமர் மோடி வழிபாடு. இரு நாடுகளும் கூட்டு சேர்ந்து கோவிலை சீரமைக்கும் பணிகளும் தொடக்கம். மகாராஷ்டிரத்திலும் குஜராத்திலும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ள நிலைமையை கேட்டறிந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தேவையான உதவிகளை செய்வதாக உறுதி. பள்ளியில் ஆய்வு செய்தது குறித்து அமைச்சர் கீர்த்தனா வீடியோ வெளியிடவில்லை. அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியதும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதிரடி விளக்கம். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணி நீக்கம் செய்யப்படுவர் என்று அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை. அடுத்த மாதம் முதல் 25 விழுக்காடு ஊதியம் உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. சமூக விரோதிகள் அச்சமின்றி சுதந்திரமாக சுற்றித் திரியும் அளவுக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிவு. சென்னையில் காவல் உதவி ஆய்வாளர் மீதான தாக்குதலை அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சுட்டிக்காட்டல். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்ற எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் போர் மூண்டதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்று விசாரணை. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.